அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் முபாரக் அலி தாவூதி அஃபீஷியல் இஸ்லாமிக்ஸ் ஆல்வேஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதலாவது தான் உங்களுடைய வெல்கம் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோவுக்கு உங்களை வருக இங்கே வரவேற்கிறேன். உங்களுடைய வரவுகளை அல்லாஹ் தஆலா நல்வழுவாக இறைவன் ஆக்கி அருள்வானாக. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு மசாயில் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும். முன்னாடி பார்த்தோம், ஒழுவு எப்போ ஃபர்லாகும், எப்போ வாஜிபாகும், எப்போ முஸ்தஹப் ஆகும். அந்த முஸ்தஹபுடைய தொடரில் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்போது எப்போ ஒழுவு முஸ்தஹப் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆறாவதாக சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் முடி இருக்குது, அவருக்கு முடி இருந்தும் என்ன செய்கிறாரு, தலைமுடிகளை ஒழுங்குபடுத்துகிறாரு, அல்லது தாடிகள் என்ன செய்கிறாரு, மீசையை கத்தரிக்கிறாரு, தாடிகளை சரி செய்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, ஒழு செய்கிறாரு. அப்போ முஸ்தஹபு. அடுத்தது வந்துங்க, அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்து பள்ளிவாசல் நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. அப்போது என்ன செய்கிறாரு, பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒழு செய்கிறாரு. அப்போ முஸ்தஹப் ஆகும். அடுத்தது மிஸ்வாக் செய்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, ஒழு செய்கிறாரு. அப்போ முஸ்தஹப் ஆகும். அப்போது ஒழு செஞ்ச பிறகு என்ன செய்கிறாரு, வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிறாரு. அப்போ முஸ்தஹப் ஆகும். அடுத்தது ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுகுறாரு. அப்போவும் முஸ்தஹப் ஆகும். அப்போது ஒவ்வொரு உறுப்பையும் வரிசையாக கழுகுறாரு. அப்போவும் முஸ்தஹப் ஆகும். அப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடையிலிருந்து முழங்கால் வரைக்கும் மறைத்து உழு செய்வது என்னங்க, முஸ்தஹபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கையில் காலில் இருக்கக்கூடிய அந்த சனங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணி போகாத பகுதிகளில் கைகளை வச்சு நல்லா தேய்ச்சி, நன்றாக தேய்ச்சி ஒழு செய்கிறது முஸ்தஹபு. அடுத்தது குர்ஆன் ஓதுதல் அப்படிங்கிற நியத்தில் ஒழு செய்கிறது முஸ்தஹபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹதீஸு நபிமொழி தொகுப்புகளை படிக்கிறதுக்கு, அந்த கிதாபுகளை தொடர்றதுக்காக வேண்டி ஒழு செய்கிறது முஸ்தஹபு. துவா செய்யறதுக்காக வேண்டி ஒழு செய்கிறது முஸ்தஹபு. இமாலா இருப்பிடத்தை நோக்கி திரும்புதலுக்காக வேண்டி ஒழு செய்கிறது முஸ்தஹபு. மகிழ்ச்சியுடைய நேரத்தில் இருக்கும்போது ஒழு செய்கிறது முஸ்தஹபு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்கிறதுக்காக வேண்டி ஒழு செய்கிறது முஸ்தஹபு. அதே போல் இல்முக்காக வேண்டி நம்ம கிதாபுகளை எடுத்து படிக்கிறோம். தீமையை விட்டு விலகணும், நன்மைகளை அடையணும்னு சொல்லி அந்த நியத்தில் கிதாபுகளை எடுத்து படிக்கிறோம், சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் ஒழு செய்கிறது முஸ்தஹபு. அதே போல் நல்லவங்களை சந்திக்க போகிறோம், நன்மை செய்யறங்கிற நியத்தோடு போகிறோன்னு சொன்னால், அப்போது ஒழு செய்கிறதும் முஸ்தஹபுடைய அடிப்படையில் செய்யணும். அல்லாஹ் தஆலா இந்த முஸ்தஹபுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்ட விஷயங்கள். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அவங்க ஒழுவு கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, ஒருத்தருக்கு கோபம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் வகுத்து தருது. என்னன்னு சொன்னால், அவர் கோபமுள்ள நிலையில் அவர் போய் ஒழு செஞ்சாருன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அவருடைய கோபம் அப்படியே தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்லாத்துடைய இதில் பார்க்குறோம். அப்போது ஒழுங்கிறது ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் ஹைறுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம், நலவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த விஷயங்களை நம்மளும் நம்மளுடைய இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அவங்களுக்கு நம்ம இந்த விஷயங்களை என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நம்மளுக்கும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு அமல் செய்கிறதுக்கு பெரிய உபகாரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.